This is day 22 of my 30 days gym progress challenge and இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ் டே தான். ஸோ வழக்கம் போல வார்ம் அப்புக்கு ஒரு 10 நிமிஷம் கார்டியோ பண்ணிட்டு டேரக்டா இந்த இன்க்ளைன் செஸ்ட் பிரஸ்க்கு வந்தாச்சு. இதுல வந்து 7.5ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்லயே என்னோட பிஆர் பிரேக் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்து 10 கேஜிஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். பட் 15 கேஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிக்க முடிஞ்சது. பட் 20 கேஜிஸ் போகும்போது தான் சுத்தமா சப்போர்ட் இல்லாம முடிக்க முடியல. ஆனா இதுல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா எனக்கு எந்த செட்ல ஃபெயிலியர் செட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் என்னால ப்ராக்ரசிவா வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் டேரக்டா அந்த ஷோல்டர் பிரஸ்க்கு வந்தாச்சு. பட் லாஸ்ட் 2 எக்ஸசைஸா வந்து நிறைய வெயிட் புஷ் பண்ணதுனால என்னால இதை 7 கேஜிஸ் மேல பண்ண முடியல. இந்த 7 கேஜிஸே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செட் ஃபெயிலியர் செட் ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு இந்த சைட் ரைஸ் பண்ண வந்தாச்சு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 and 5 கேஜிஸ்ல 3 செட்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்து ட்ரைசப் மசிலுக்கு 2.5 and 5 கேஜிஸ்ல இதுல 3 செட்ஸ் முடிச்சிட்டு டேரக்டா அப்டமன் பக்கம் போயாச்சு. பட் எனக்கு இங்க ஆச்சரியமா இருந்தது என்னன்னா லாஸ்ட் டைம் இந்த அப்டமன் ஒர்க் அவுட் என்னால சப்போர்ட் இல்லாம முடிக்கவே முடியல. பட் இந்த வாட்டி 15 கவுண்ட்ஸ் 3 ரெப்ஸ் சப்போர்ட் இல்லாம முடிச்சேன். என்னடா இந்த வாட்டி எல்லா அப்டமன் ஒர்க் அவுட்டும் ஒழுங்கா போதேன்னு ஃபீல் பண்ணேன். கடைசியில பார்த்தா இங்க சொதப்பிடுச்சு. இந்த லெக் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஃபெயிலியர் செட் தான் முடிக்க முடிஞ்சது. சோ அப்புறம் என்ன வழக்கம் போல இல்லாத பைசப் அண்ட் ட்ரைசப் மசிலை ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். until then peace.